Hello viewers, நாங்களோட லக்ஷ்மி நீங்க பார்த்திருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், இந்த இடத்துல எல்பியோட வைப் இன்னைக்கு அழகா நம்மளோட மனசுல நிறைஞ்சிட்டு இருக்கு. நேற்றே அவங்களோட அப்டேட்ஸ் ரமேஷ் அவர்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு, அதாவது நம்ம பசு அவர்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த அப்டேட் ஞாபகம் இருக்கும். அதில் இருக்க காஸ்டியூம் தான் அவங்க ஸ்டோரியாக போட்டிருந்தாங்க. பாண்டி டைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச் ராக் பீச் சம்திங் அது மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஹாப்பி எல்பி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பயங்கர சூப்பரான ட்ரிப். ஓகேவா, இந்த ஷூட்டிங் பிஸி டைமில், ஏன்னா மொதல் 15 நாளுக்கு அவங்களுக்கு இது மாதிரி ஒரு அவுட் சைட் போகிறதுங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்ஷான விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான அப்டேட் அவங்களோட சைட்லேருந்து வந்திருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க இந்த காஸ்டியூமில். இதில் அழகாக அவங்களும் அந்த பீச்சோட வியூவில் ஒரு அப்டேட் கொடுத்தது ஒரு செம புத்துணர்வு இருந்தது. இயர்லி மார்னிங்கே இந்த அப்டேட் கொடுக்கணும்னு இருந்தேன். அதுக்கப்புறம் சீரியல் முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைனே வர முடியல. இந்த போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்னன்னா, இது ஜென்ரல் போஸ்ட் தான். ஓகேவா, நம்ம அந்த சாய்ஸஸ் அப்படிங்கிறத அவங்க அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா, நீங்கள் வாழ்க்கையில் எங்கே இருந்தாலும் நம்மளோட சாய்ஸ், அதாவது தேர்வுகள், மௌனம், சைலண்டாக இருக்கிறது, அப்புறம் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய தோற்றம், நீங்கள் செய்யாத விஷயங்களுக்கு கூட நம்மளை ஏதோ ஒரு பாயிண்டில் நம்மளை கார்னர் பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணுற மாதிரி சம்திங் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒருபோதும் இந்த வாழ்க்கை வந்து மற்றவங்களை மகிழ்விக்கிறதுக்காகங்கிறது இல்லைங்க. நம்ம வாழ்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த வாழ்க்கை, அடுத்தது தான் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது. கரெக்டு தானே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மற்றவங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்மளுடைய ஓன் சந்தோஷமான விஷயங்களை இழந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே சொல்லணும்னா, செலிப்ரிட்டிஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸை பார்த்து அவங்க டவுன் ஆவாங்க அது இதுன்ட்டு. அவங்களுக்குலாம் இதெல்லாம் சாதாரண விஷயங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஷாக் ஆவாங்க, என்னடா அது நம்ம நடக்கவே இல்லை, இதெல்லாம் பற்றி போட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க, நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க, அப்படியா இப்படியாமே நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அது இதுன்ட்டு. ஏன்னா ஒரு 2 செலிபிரிட்டிஸ் இருக்காங்கன்னா அப்படிலாம் எல்லாமே சொல்லுவாங்க. அவரை வச்சு இவங்க வளர்றாங்க, இவங்களை வச்சு அவங்க வளர்றாங்க, அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும். இந்த நான் ஜென்ரல் மெசேஜாக சொல்கிறேன். அப்புறம் வந்து அவங்க போஸ்ட் போடுற எல்லாத்துக்குமே ஒரு விமர்சனங்கள் இருக்கும், மேக்கப்லேருந்து எல்லா விஷயங்களுக்கும். ஆனால் செலிபிரிட்டிஸ் வந்து அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. சீரியஸ்லி, என்னோட ஹலோ வியூவர்ஸ்க்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் வரும் தெரியுமா? ஆனால் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஹலோ வியூவர்ஸ் ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு பிடிச்சிருக்குல்ல, அதை தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா, எனிவேஸ் எனக்கான ஒரு தனி அங்கீகாரமாக நான் அதை நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் எனக்கு சேனலில் இஷ்யூஸ் ஏற்பட்டாலும் அந்த ஹலோ வியூவர்ஸ் மூலமாக தான் உங்களை மறுபடியும் ரீச் ஆகிறேன், லக்ஷ்மி அப்படின்ட்டு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் மெசேஜ், நெகட்டிவ், ஹர்ட் இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையை வாழ்வோம். ஓகேவா, எல்பி ஸ்டைலில் அவங்களுடைய கருத்துக்கா ஸ்டடியும்.